இதே திருமா 2 மாதத்துக்கு முன்பு அவர் திமுக நலனில் எந்த அளவு அக்கறை கொண்டவர் என்பது ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு ரஞ்சித் ஒரு கூட்டம் கூட்டினப்ப அதில் கலந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவர் நிராகரித்தார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன? அங்கே திமுக மீது தங்களுக்குள்ள கோபத்தை பலர் அந்த மேடையில் பயன்படுத்துவார்கள், அதை நான் அனுமதிக்க முடியாதுன்ற தொனியில் தான் அவர் பேசினார். திமுகவோட நேரடி எதிரியான அண்ணா திமுகவை கொண்டு வந்து நீங்கள் நடத்துகிற மாநாட்டில், ரஞ்சித் நடத்துகிற மாநாட்டில் நீங்களும் கலந்துக்கலாம், திருமாவும் கலந்துக்கலாம், ஏடிஎம்கேவும் கலந்துக்கலாம், திமுகவை பிடிச்சவன் பிடிக்காதவன், பாதி பிடிச்சவன் பாதி பிடிக்காதவன், திமுகவை லவ் பண்ணுறவன் திமுகவை டைவர்ஸ் பண்ணவன் எவன் வேணால் கலந்துக்கலாம். ஏன்னா அது ரஞ்சித்தோட மேடை. அங்கே எவனாவது எதையாவது பேசினான்னா உங்களுக்கு அதில் பொறுப்பு கிடையாது. நீங்கள் ஒன்றும் திமுக கூட்டணிக்கு ஆட்சியில் பங்கு பெறவங்க கிடையாதுன்னு, நீங்கள் ஒன்றும் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி பேச வேண்டிய தார்மீக கடமை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அது இன்னொருத்த மேடை. நீங்களும் கலந்துக்கிறீங்க, அண்ணா திமுகவும் கலந்துக்குது, அல்லது திமுக விமர்சிக்கக்கூடியவனும் கலந்துப்பான். ஆனால் இது உங்கள் மேடை.